ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இப்போ பாப்பாவோட ஒர்க்குக்காக சென்னை வந்திருந்தப்போ பொண்ணு ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணியிருந்தா. நாங்கள் இருக்கிற இடம் எலக்ட்ரானிக் சிட்டி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இது ரொம்ப ரொம்ப தூரம். நம்ம பஸ்லேயே போயிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்த பின்னால் பார்த்திங்கனாக்கா அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனோம். இந்த முறை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரும் எங்களோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ஒர்க்கு இருந்தது. அதோட கொஞ்சம் 1-2 இடம் நாங்கள் சுற்றியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நான் அதுக்கப்புறமா போடுறேன் பெரிய வீடியோவாக. அங்கே ஒரு குழந்த பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதையும் வேடிக்கையாக பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தோம். அது ஒரு சின்ன குழந்த தான். ஆனால் பார்த்த உடனே எங்களை பார்த்து பழகின குழந்த மாதிரி ரொம்ப அழகாக நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தது. ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஒன்று இருந்தது. நல்ல பெரிய ஹோட்டலாக இருந்தது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் அங்கே போகலை. எங்களுக்கு 4:10க்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு. அதனால நாங்கள் ஃப்ளைட்டு ஏறிட்டோம். சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் போட்டிருந்தாங்க. அது வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா அதை பிரித்து அப்புறம் எங்கள் பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. எங்கள் வீட்டுக்காரர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஜன்னல் ஓரம் உட்கார சொல்லிட்டோம். நாங்கள் 2 பேரும் வரதுனால அடிக்கடி வந்துட்டு போயிடுவோம். அவங்க எப்போயாவது தான் வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள அங்கே உட்காந்து பாருங்கன்னு சொன்னோம். பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு வழியாக நாங்கள் சென்னை வந்துட்டு அவங்க ஒர்க்கை அவங்க முடிக்க போனாங்க. அதுக்கப்புறமா நாங்களும் பாப்பாக்குள்ளதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிலேருந்து பார்த்திங்கனாக்கா சுற்றும்விழி சுடரேன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வருது. விஜய் டிவியில் இது மத்தியானம் டெலிகாஸ்ட் ஆகுது. நேத்திலேருந்தே போட்டுட்டாங்க. இன்றைக்கி எங்கள் பொண்ணு வரா. இதில் ஒரு நல்ல கேரக்டர் அவளுக்கு கிடச்சிருக்குது. இந்த சீரியலை அவசியம் பாருங்கள். இது நல்ல ஒரு குடும்ப கதையாக அவளுக்கு கிடச்சிருக்குது. 2-3 குழந்தைங்க இருக்கிற மாதிரியும் இருக்குது. அந்த குழந்தைங்களோட நடிப்பும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் பார்த்திங்கனாக்கா பராசக்தின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டிருந்தாங்க. அது ஒரு எக்ஸிபிஷன் மாரி போட்டிருந்ததுனால நுங்கம்பாக்கத்தில் ஒரு நாள் போய் பார்த்தோம். அதேமாரி கலைஞர் சமாதி பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு நாள் போய் பார்த்தோம். இதெல்லாம் நான் பெரிய வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். அதை நான் கூடிய சீக்கிரமே நான் எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.